சிம்ம ராசி இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது போறதும், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்துல ராகு போறதும் எந்த விதமான பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. ஏதாவது பிளான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது எக்காரணத்தை கொண்டு வெளியில சொல்லாதீங்க. ரொம்ப ரகசியமா கையாளணும். எந்த விதமான பிரச்சனையும், அதாவது எந்த விதமான ரகசியம் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வெளியில சொல்லவே கூடாது. யார்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணக்கூடாது அந்த விஷயத்த. அதே சமயங்கள்ல பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. நீங்க பேசுற பேச்சுக்கள் அடுத்தவர்களை காயப்படுத்தாத அளவுக்கு அந்த பேச்சுக்கள் இருக்க வேண்டும். ஆக நீங்க பேசுற பேச்சின் மூலமாக சில எதிர்ப்புகளை நீங்க சந்திக்க வேண்டிய நிலை வரலாம். ஆக பேச்சில் கவனம் தேவை. வருஷம் நான் வீடு வாங்க போறேன், இல்ல வண்டி வாங்க போறேன், நம்ம பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அந்த மாதிரி சில ரகசியம் வச்சிருந்தா கண்டிப்பா வெளியில சொல்லவே சொல்லாதீங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க. கண்டிப்பாக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடனை நீங்க திரும்ப வாங்குறதுக்குள்ள படாத பாடுபடக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா கொடுத்த கடன் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். அப்ப கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மேலும் ஏதாவது பிரச்சனை ஒரு விஷயத்துல இருக்கு, ஆனாலும் அதை நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி சாதிச்சிடலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கும். அதை ரொம்பவே கண்டிப்பாக நீங்க தவிர்த்தே ஆக வேண்டிய ஒரு காலகட்டம் இது. அதே சமயத்துல வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா போகணும் வரணும். போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. உடல்நிலையில கண்டிப்பா கவனமா பார்த்துக்கணும். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணில கேது இருக்கிறது டிலே சம்பந்த. பொதுவாகவே கேது என்பவன் டிலே சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரணம். எந்த விஷயமானாலும் தாமதப்படுத்தக்கூடிய கிரகம் தான் அந்த கேது. ஆக அந்த கேதுவாகப்பட்டவர் 2ஆம் இடத்துல போகிறதால நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஏதாவது 30,000 40,000 நீங்க வாங்குற சம்பளத்தை கூட வெளியில சொல்ல நீங்க எக்காரணத்தை கொண்டோம். ஆக நீங்க இல்ல என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லும் போது அது உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதே சமயத்துல லக்னத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல ராகு போறாரு. ஆக 8ஆம் இடத்துல ராகு போறது எந்த விதமான பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க இந்த காலகட்டங்கள் ஈடுபடவே கூடாது. ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஈடுபடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அதிர்ஷ்டத்தை தேடி தேடி ஓடுவீங்க இந்த காலகட்டங்களில். 1 10 மாத்திடலாம், நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், கிட்டத்தட்ட லாட்டரி சீட் எடுத்து நம்ம அதை சாதிச்சிடலாம், விட்டதை பிடிச்சிடணும். ஏன்னா இன்னைக்கு கேம் மொபைல்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ஆன்லைன் கேம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய வருது. லாட்டரி செட் சம்மந்தப்பட்டது இதோ கண்ணாப்னான்னு வருது இல்லைங்களா? அதுல எல்லாம் நீங்க போயிட்டு நான் விட்டதை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போய் இப்போ மாட்டிக்கவே கூடாது. ஏன்னா போனீங்கன்னா கண்டிப்பா அதற்கான பலன்கள் கண்டிப்பா நமக்கு நெகட்டிவா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல சீட்டு போடுறது, ஒருத்தரை கட்டி பணம் கட்டி ஏமாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்களில். கண்டிப்பா ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஏன்னா 8ஆம் இடம் அட்டமஸ்தானம் இல்லையா? அப்ப அந்த இடங்கள்ல ராகு போறது உடல்நிலையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உடலை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். கரெக்டான டைமுக்கு சாப்பிடுறது, தேவையான அளவுக்கு அந்த மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ப்ராப்பரா எல்லாமே ஃபாலோ பண்றது உங்களுக்கான பலன்களை அற்புதமா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 2024ஆம் வருடம் பொதுவாக முதல் 4 மாத காலங்கள் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் சாதகமா இருக்குங்க. அடுத்த காலகட்டங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐயனார் வழிபாடு ரொம்ப பெரிய உத்தமத்தை தரும்.